வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் நடந்த சம்பவத்தில் முக்கியமாக ஒரு சில பாயிண்ட்டை கவனிக்கணும் அப்படிங்கிற முக்கிய பாயிண்ட்டுகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே முதல் பாயிண்டாக நான் வைக்கிறது என்ன அப்படின்னா, எந்த கூட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த கூட்டத்தில், அதாவது கரூர் கூட்டத்தில் மட்டும் செருப்பு வீச்சு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா மற்ற பொதுக்கூட்டங்களில் மற்ற சுற்றுப்பயணங்கள்லாம் நடக்காத ஒரு விஷயம் இந்த சுற்றுப்பயணத்தில் கரூரில் முக்கியமாக நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப திட்டமிட்டு ஆட்கள் உள்ளே இறங்கியிருக்கிறாங்களா, சமூக விரோதிகள் இறங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்பதானே செய்யும். அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆம்புலன்ஸ் சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தடுத்து தாவேக்குனர் கேட்டாங்க அப்படின்னா போலீஸ் அதுக்கு தடியடி நடத்துகிறாங்களாங்க. ஸோ இது நீ என்னடா இதை கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற நபர்கள் வீடியோக்களில் சொல்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு வீச்சு. ரெண்டாவது அந்த கூட்டத்தை சுற்றி ஆம்புலன்ஸ் சும்மாவே சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போலீஸ் தடியடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தியிருக்கிறாங்க. அதன் மூலிமா க்ரௌடு அங்கங்கி ஓடி இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்தை சார்ந்த இன்னும் சொல்லப்போனால் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு ஆத்தூர் செயலாளர், அவர் போலீஸால் தாக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வீடியோலாம் நான் பார்த்தோம். ஸோ என்ன எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் இங்கே போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஓட தானே செய்வாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஏன்னா இது மூணுமே ரொம்ப ரொம்ப வேலிடான முக்கியமான பாயிண்ட்டு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எல்லா கூட்டத்திலுமே நடந்த ஒரு விஷயம் தான். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆஃப் பண்ணுறது தாங்க. அது எல்லா இடத்துலையுமே நடந்தது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நடந்துச்சு. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே செந்தில் பாலாஜி அவங்க உடனே வந்தார் ஆஸ்பத்திரிக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடில் எப்படி உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழும்ப ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லாமல் அஞ்சாவதாக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவர் வந்த பிறகு அங்கே வந்த ஆம்புலன்ஸில் எல்லாத்திலுமே திமுகவுடைய ஃப்ளெக்ஸை பேனரை ஒட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குடிநீர் பாட்டிலில் எல்லாத்துலேயும் இவருடைய சார்ந்ததாக இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜி வாட்டர் கேன் கொடுக்குற மாதிரிலாம் போட்டு ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டுட்டு வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது? இதெல்லாம் முன்கூட்டியே இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை தெரியப்படுத்தியிருக்கலாம். அப்படின்னாலுமே கூடியும் இவங்களுக்கு எப்படி அதுக்குள்ளே ஃப்ளெக்ஸ் அடிக்க முடியும், எப்படி அந்த கேனில் ஸ்டிக்கர் ஒட்ட முடியும் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. இதை இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு பிண அரசியல்லாம் பண்ணுறாங்க திமுக அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது எல்லாருமே கண்கூட பார்க்குறோம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இங்கே வீணாக அவதூறு பரப்புனா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு. நாங்கள் வீணாக அவதூறுலாம் பரப்பலை, இங்கே நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக வந்தாருன்னு எனக்கு தெரியல. அதே சமயம் அந்த வாகனத்துலேயும் சரி, இல்லை கேன்லேயும் சரி, ஸ்டிக்கர்லாம் எப்படி ஒட்டி அதுக்குள்ளே பிரிண்ட் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கேட்டால் பழசாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் இது மாதிரி அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ அதுக்கடுத்ததாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க கேட்ட இடத்த தரல. தாவேக்குனர் ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்தெல்லாம் விடுத்துட்டு இவங்க வேற ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் கடந்த முறை வேற ஒரு கட்சி இந்த இடத்துல தான் மீட்டிங் போட்டாங்க, அதனால நீங்களும் இந்த இடத்துல மீட்டிங் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கட்சிக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 10,000 பேருக்கு தான் அலோடு கேட்டிருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே எவ்வளோ மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி கூடுறப்ப நீங்கள் வெறும் 500 போலீஸை மட்டுமே அங்கே பணியில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த பாயிண்ட். ஏன்னா
வர வர க்ரௌடு அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படிங்கிறப்ப இன்னும் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு ஏன் உங்களுக்கு தோணலை, ஏன் தெரியல, ஏன் அமைக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்ப தானே செய்யுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல முன்னாடி வைக்கணுங்க. ஸோ அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கே உடனுக்குடன் அதாவது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனே விரைந்து செல்கிறார் தமிழக அமைச்சரவைக்கு அப்படிங்கிற மாதிரி செயலகத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே வந்து பார்க்குறதும், மறுபடியும் உதயநிதி வந்து பார்க்குறதும், அதாவது துபாயில் இருந்த உதயநிதி அவர்கள் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் இப்போ இங்கெல்லாம் இல்லை, மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்களே, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே அப்படின்ட்டுலாம் இங்கே இல்லை. அவர் வந்தார், பார்த்தாரு, ஒரு பேட்டி கொடுத்தாரு, மறுபடியும் கிளம்பி போயிட்டார். தன்னுடைய ஃபேமிலியோட ஃபன் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து அதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் போனவர் மறுபடியும் வராரு அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய அரசியலை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்ட உடனே நான் மறுபடியும் ரிட்டன் போகலாமா அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்குறப்ப அவங்க தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற பேர் நிறையா கேள்வி எழுப்புவாங்க. அது வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். மற்ற அரசியல்வாதிகள் வந்தாங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ இல்லை, க்ரௌடு சேராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அசம்பாவிதமோ இல்லை க்ரௌடோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால போலீஸ் தராமல் இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு வகையில் சரியான பாயிண்ட் தான். ஆனால் இதை நெகட்டிவாக நிறைய பேர் கொண்டுட்டு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் விஜய் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இங்கே போஸ்டர் ஒட்டுறதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் தாண்டி யாருக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யாருக்கு எதிர்வினை ஆற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திமுகவுக்கு தான் எதிர்வினை ஆற்றுது. ஏன்னா அங்கே போஸ்டர் எல்லோரும் கிழிக்கிறாங்க, நார்மலாக இளைஞர்களே கிழிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வேணும்னே பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு நீங்களே காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர், அதாவது சத்யராஜ் அவர்கள்லாம் வந்து சே அப்படின்ட்டு பேசினார். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கே ஒரு மாதிரி சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவர் மேலே. ஏன்னா இதை இப்போ வந்து சேன்னு சொல்கிற வாய் இதுக்கு முன்னாடி ஏன் வந்து சொல்ல, அதாவது கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும், அதில் வந்து விஷம் சாராயம் குடித்து எத்தனை பேர் இறந்துட்டாங்க, அதுக்கெலாம் வந்து வாய் திறக்காதவர், இங்கே துப்பாக்கி சூட்டிலலாம் வந்து வாய் திறக்காதவர், மற்ற எந்த, அதாவது திமுகவை சார்ந்து மற்ற விஷயங்கள் எந்த பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டார். ஆனால் மற்ற கட்சிங்க இருந்துனாங்கன்னா இவர் வந்து வாயை ஓப்பன் பண்ணிடுவார். ஒருவேளை இவர் வந்து அந்த ஆக்டிவேட் மூட்டில் இப்போ இருப்பாரா, இல்லை ஒருவேளை ஆக்டிவேட் யாராச்சும் செய்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு யோசிக்க தோணுதுன்னு வச்சிங்களேன். ஸோ கொஞ்சம் எல்லா டைமும் உங்களுடைய வீடியோ வந்துச்சு, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை உண்மையாகவே மதிப்போம், ஏற்றுக்குவோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எல்லாரும் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குது. நீங்கள் வந்து கர்நாடகா எதிராக பேசுனீங்க, தமிழை அப்படி இப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்குவேன். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கமாக சார்ந்து அதை கொஞ்சம் நிறுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால் நிறுத்த முடியாது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுக்கு சங்கர் ஆல்ரெடி ஒரு விஷயத்தையே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூலேயே. இது மாதிரி விஜய் அவர்கள் கேட்குற இடத்த ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஏதாவது ஒரு நெருக்கடியான இடத்துல கொடுத்து அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்து அப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக எல்லோரும் திரும்புவாங்க அப்படிங்கிற வீடியோ இப்போ பயங்கர வைரலாகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ மாதிரியே இப்போ வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே சோகமான விஷயம். ஆனால் இதில் நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இங்கே யாரும் விஜய்க்கு எதிராக செயல்படலை, விஜயால் தான் இதெல்லாம் ஆணிச்சு பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. என்னை பொறுத்தளவுக்கு என் செவிக்கு வர வரைக்குமே இது வந்து கூட்ட நெரிசல் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மற்ற சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய காதுகளுக்கு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஸோ மொத்தத்தில் விஜய் அவர்கள் மீது யாரும் ஒரு மக்கள் கூடயும் குறை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நம்மளுடைய நான் பார்க்குற வீடியோக்கள் எல்லாத்துலையும். ஏன்னா ஒரு வீடியோவில் வச்சு இல்லை இந்த பையன் இந்த நடிகனால தான் அப்படின்னு யாரும் சொல்லலை.
ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இங்கே மக்கள் வந்து என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் கூட. இங்கே மாற்றத்தை நோக்கி மக்கள் அடியெடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அவங்களுடைய சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ அதையும் தாண்டி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஏன்னா இன்னும் விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தெரிய போகுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பதிவில் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.